வண்டி உள்ளே போகிறதுக்கே ஒரு வண்டிக்கு 35 ருபீஸுங்க. வண்டி கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். 185 35 ரூபா ஒரு வண்டி. Four vehicles, each 35, 140. Correct. Putting it. பர்சனுக்கு தனியா காசா? கணக்கு தெரியாதா? ஒரு பர்சனுக்கு 50 rupees. ஏய் அது இல்லடா, 50 ருபீஸ் டபுள்ஸ். டபுள்ஸுக்கு 50 ஒரு வண்டிக்கு மட்டும் 35 ரூபா. 185 60 150 35. இப்போ எங்கே போகிறோம்? இங்கே இது என்னென்ன இருக்குது? செட் பாயிண்ட்டு, ட்ரெக்கிங்கு, சன்செட் பாயிண்ட்டு. பே பண்ணி தான் போகணும். சாந்தி ஃபால்ஸ் இல்லையா? அது இல்லை. பே பண்ணி தான் போகணுமா? கிடையாது, பேலாம் இல்லை. எல்லாத்துக்குமே பைக் போகும். ஓகே, எல்லா இடத்துக்குமே நம்ம பைக்லேயே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. கனடா தெரியும் உங்களுக்கு, போர்டில் இருக்க போகிறீங்க. போகலாமா? ஓகே, பே பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜிபே இல்லைன்றாங்க ஒரு சில இடத்துலலாம். வரும்போது கேஷ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்குற மாதிரிலாம் கூட உங்களுக்கு போட்டு வச்சுருக்காங்க. That view point 3 km, Shanti Falls 1.5 km. எங்கே போனாலும் இந்த கப்புள்ஸ் தொல்லை தாங்க முடியலையா? அதை தான் நின்று பார்த்துட்டு ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா கெம்மன் குண்டி தானே, ஆனில் தான் இருக்குது. கைஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ட்ரெக்கிங்லாம் போனால் தூக்கிட்டு போக கஷ்டமாக இருக்கும். வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு ஹுட்டி போட்டு வந்தீங்கன்னா எங்கே வரும்? இதில் ஒன்று வச்சுக்கலாம், பின்னாடி இதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த ட்ரக் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுவோம். கிருஷ்ணா பாட்டு எப்படி இப்போ கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா ஜட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நடந்து போக போகிறோம். 3 கிலோமீட்டர் இருக்கான். அது முன்னாடி போகிற அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. கிரேட் லெஜண்ட் ஒரு கிருஷ்ணா. வீடியோல எல்லாம் பதிவாகி கொண்டே வருகிறது. இந்த ஈகோ டச் பண்ணா இதுதான் ஈகோ. வாட்டர் ஃபால்ஸ் ப்ரோ, ரீல்ஸ்லாம் இங்க பாருங்க இங்க பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி ஊத்துதுங்களா பாருங்க, சவுண்ட் கேக்குது. ஏங்க மூத்தற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா நீங்களாம் வந்து பார்க்கணும். ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இங்க இருக்கு, அது நீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஸ்டே டியூன் 24 hours ஹெவி மேல் லாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு போகிறானுங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கோம். நடக்கிறது ஒன்றுமா அவ்வளோ தெரியல. இந்த மாதிரி கேங்காக வந்தீங்கன்னா நீங்கள் பேசிட்டு அப்படியே காலேஜுக்கு போனீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் போல இருக்குது. லைட்டாக மூச்சு மட்டும் வாங்குது, அது ஏன்னு தெரியல. ஆனால் வாக் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல, நல்லா தான் இருக்குது. அப்படியே வாக் பண்ணிட்டு போகிறது. இங்கே வந்து யானைலாம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க, ஒரு யானையும் வராது போல இருக்குது. ஃபுல்லாக காடு தாங்க. கொஞ்சம் இன்னும் அந்த சாந்தி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அது தாண்டிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் நல்லா வெளிச்சமாகிடும். சாந்தி ஃபால்ஸ் ஒன்றும் பெருசாகவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறுத்தினோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்த்தாலே சின்னதாக தான் தெரியுது. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. அங்கே போய்ட்டு ஒரு 2 minutes 5 minutes இருந்துட்டு நாளை ஜட் வியூ பாயிண்ட் இருக்கே இருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் போகும்னு தெரில. அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், மொத்தமாக 2.5 hours நீங்கள் போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour கிட்டே வாக் பண்ணி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வாக் கண்டினியூ பண்ணுறேன். செல்ஃபி மட்டும் போடு, செல்ஃபி போடியா. அதில் கேமரா வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ 2 ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறேன்.
இப்போ தான் ட்ரெக்கிங்னா இப்படி தான் இருக்கணும். ட்ரெக்கிங் பாருங்கள், கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பள்ளம் பாருங்கள், சூப்பராக இருக்குது வியூஸ். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் ஜட் பாயிண்ட்டுக்கே போயிடலாம் போல இருக்கு. அது இதுக்கு பாருங்கள், இதுதான் ஜட் வியூ பாயிண்ட். இங்கே தான் ஃபோட்டோ எடுத்து அருமையாக இருக்குது பாருங்கள் வியூஸ் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்படி விசிட் பண்ண முடியலன்னா நம்ம சேனலில் வீடியோவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கேன்ட்டு. நிறுத்தி பொறுமையாகவே காமிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு வியூஸ் எல்லாம் அங்கேருந்து. இதான் நம்மளை விட்டு போயிடுவானுங்க, ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம். இதுதான் சாந்தி வாட்டர் ஃபால்ஸ். ஃபைனலி வி ஆர் ரீச் சாந்தி வாட்டர் ஃபால்ஸ். வா எடுக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸ், சாந்தி வாட்டர் ஃபால்ஸ். வந்துட்டோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. இதுதான் சக்தி கதிரேசன். தொப்பி போட்டதும் ஹிந்திக்காரன் நினச்சிடாதீங்க, இன்னும் தமிழ் பையன்தான். அப்படியே ஒரு சினிமாட்டிக் ஷாட் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, சாந்தி வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டோம். பசங்களாம் போயிட்டாங்க முன்னாடி. கொஞ்சம் பேட்ரி மாற்றி மெமரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணேன், அதனால டைம் ஆகிடுச்சு. பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்து நடந்து வாங்க. இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், போகிற வழி ரொம்பவே குறுகலாக இருக்குது. கொஞ்சம் வழுக்குச்சுனாலும் அப்படியே கீழே விழுந்துருவோம், பார்த்து பொறுமையாக வரணும். அவனுங்க எங்கே போயிட்டானுங்கன்னு தெரியலங்க. அதோ போயிட்டாங்க. ஒரு பள்ளத்தை பார்த்து கிராஸ் பண்ணி ஓடுங்கள். ஓகே, டைம் ஸ்லாப் எடுக்கிறேன்ட்டு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. வியூ பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குன்ட்டு. எப்படி நடையா போக வேண்டியது தாங்க. இங்கே அதுக்குள்ளே ஏதோ ஒரு வீடியோ ஷூட். வந்த வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. சன்னில் வேற சன்னில் ஒரு மாதிரி கருப்பாக தெரியுது. கட் பண்ணிக்கலாம் ப்ரோ. பயங்கரமான ட்ரெக்கிங்குங்க. இன்றைக்கும் ஒரு நல்ல வர்த்தான பிளேஸ் தான் வந்திருக்கோன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. சந்துராப்பா யாருமே இல்லைங்க. விஜய் அந்த கடைசியில் அந்த போயிட்டு அந்த பாயிண்ட்ல இப்போ அந்த மாதிரி இருக்குதா? அந்த மாதிரி இருக்குதா? ஓடு 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 அப்படியே ஓடு. ரன்னிங் பார்த்து பொறுமையாக வாங்க, ஓடி வரேன்ட்டு. ஏய் அதான் அங்கே போனேன் சூப்பராக. இப்போ ஒரு வியூ காமிக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
செம்மையாக இருக்குது பாருங்க. அவனுக்கு நியூஸ் ப்ரோ இங்கே வந்தால் தான் இந்த வியூ பார்க்கலாம். வியூ செம்மையாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா வெறும் இதாக தான் தெரியும். அங்கேருந்து பார்த்தா கீழே தானே தெரியும். மூச்சு வாங்குதுங்க. ஓடி வந்துட்டோம் கொஞ்சம் தூரத்தில். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்க கைஸ், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், நான் பார்க்கல. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இது கீழே தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபோனும் பவர் பேங்க் வீடியோ பார்த்து ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தாச்சு. இங்கேருந்து நம்ம இதுக்கு மேலே போகணும் எப்படி இருக்குன்ட்டு. வழி இருக்குது. இந்த வீடியோவில் ஃபேஸு காமிக்கல. செம்மையாக இருக்குங்க. ஆனால் வியூஸ் பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போது வந்துட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். பசங்கள்லாம் அங்கே தான் இருக்கானுங்க. நான் மட்டும் அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டேங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸு 150 ரூபா தாங்க. 150 ரூபாய்க்கு இங்கே செம்மையாக வியூ பாயிண்ட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி கீழே ஒரு 35 ருபீஸ் பே பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து எதுக்குன்னே தெரியல கடைசி வரைக்கும். யாரும் செருப்புலாம் விட்டு வச்சுருக்காங்க. ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. வழி இதோட முடியுது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா கீழே வழி தான் விழணும். இந்த ஊர் பேரே எனக்கு சரியாக தெரியலைங்க. அதனால் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னேன். அது தமிழில் பார்த்தா பேட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சார் கேமரா தாங்க உடஞ்சி போச்சுங்க. செம்ம டிசப்பாயிண்டடுங்க. ஐயோ, பிளாக் கலரில் ஏதோ தெரியுது பாருங்க உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில். அது எனக்கு கேமரா கீழே விழுந்துருச்சு. லென்ஸில் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி தெரியுது. முதல்ல அதை வாங்கி மாட்டணும். எப்படியும் ஒரு 1500 2000 மேலே வந்துடும் நினைக்கிறேன். அதுமாதிரி என்டி ஃபில்டர்ஸும் வாங்கணும். என்டி ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவே 3000 கிட்டே வருது. அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். புது சேனல். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பயமாக இருக்குங்க இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தால். பாருங்கள் ஃபுல்லாகவே கீழே டவுன் தான். இன்னும் கொஞ்சம் போகலாம் போல். ஓகே, அங்கேயே இறங்கி போகிறாங்க. வழி அங்கே இருக்குது. இந்த வரைக்கும் பாருங்கள் இறங்கி போகிறதுக்கு. அம்மா ரொம்ப
ரொம்ப பயமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக உட்காருங்க வரும்போது. இந்த வீடியோஸ் நம்ம பசங்களுக்கு காமிப்போம், ஏன்னா அவனுங்க வரவே இல்லை. அவனுங்க இன்னமும் ஃபோட்டோ எடுக்கிறதுல பிஸியாக இருக்காங்க. முதல் முறையாக 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். அந்த 5 நிமிஷத்தில் எத்தனை நிமிஷம் பேசியிருக்கேன்னு தெரியல. அமைதியாகவே இருந்துக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாதீங்க. நான் என்ன பேசுகிறதுனே தெரியல. ஓகே, நானும் இங்கே அப்படியே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு விலாக் இங்கே முடிக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க, இதோட சிக்மங்களூரோட ட்ரிப்பு முடிஞ்சது. கிளம்பிட்டோம். என் ஃபோன்லேயும் மெமரிலையும் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ முடிச்சிட்டோம், கிளம்புறோம். இதோட நெக்ஸ்ட்டு மேபி தஞ்சாவூர் டெம்பிள் போனால் போவேன். அதுவும் சோலோவாக தான் போவேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.